ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் க்ரூ சமையல். எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் இன்றைக்கி இருக்குது. ஃப்ரிட்ஜெலாம் ரொம்ப டஸ்ட்டாக, ரொம்ப பழைய பொருட்கள்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணியிருந்தது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில், சரி இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் களத்தில் இறங்கிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. எல்லா பொருளும் போட்டபடி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜை நான் க்ளீன் பண்ணி 1 மந்த் ஆகுது. இப்போது இப்படி கிடக்கிற ஃப்ரிட்ஜை எப்படி நம்ம அழகாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த க்ளீனிங் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீனாக வச்சுருப்பீங்க. என்ன மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருக்கிற ஆளுங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். சில வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜை நீங்கள் எப்போ பார்த்தாலும் க்ளீனாக இருக்கும். ஆனால் அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டில் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னா, நம்ம டெய்லி அதில் பொருளை எடுக்கும்போது ஏதாவது ஒன்று சிந்திட்டோ இல்லைனா ஏதாவது ஒன்று அதில் கரைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டா இந்த அளவுக்கு நமக்கு மோசமாக இருக்காது, ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருக்கும். இப்போ வாங்க க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஏதாவது வாஷிங் அந்த லிக்விடு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்ல துணி போட்டுட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஃப்ரீசரில் தான் நமக்கு ரொம்ப நம்ம தேங்காய் அந்த மாதிரி வச்சு நமக்கு அந்த மாதிரி ஒரு கரை மாதிரி ஆயிடுது. அதனால இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம எல்லா பொருளையும் கீழே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த சீட் எதுக்குனால போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த கண்ணாடியில் அந்த அழுக்கு படாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ அந்த சீட்டு போட்டுமே கண்ணாடியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சீட் கடையில் ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கூட கிடைக்கும். இந்த சீட் போடுறதுனால உங்களுக்கு கண்ணாடி நல்லா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். மெயினாக அதுக்கு தான். இப்போ இந்த சீட்டை நல்லா தொடச்சிட்டு கண்ணாடியும் நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டிங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்படி இந்த அடியில் பாருங்கள், இந்த பீட்ரூட்டில் எந்த காலத்தில் வச்ச பீட்ரூட்டோ, முட்டைக்கோஸ் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி இருக்குது, தக்காளி, இந்த பவுலில் பாருங்கள் இஞ்சி, அந்த மாதிரி பொருளாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கீழே நம்ம தட்டி விட்டுலாம். டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த சீட்டையும் அந்த கிளாஸையும் நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிரும் நமக்கு. இப்போது இந்த க்ளீனிங் அப்படிங்கிறது தான் ஒரு உமன் அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை, நம்ம வீடையே நம்ம மொத்தமாக சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி போட அதோடய க்ளீனிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப அதிகமாகிரும். அதனால் ஏதோ ஒரு சின்ன தூசியாக இருந்தால் கூட அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் வேணால் நம்ம மொத்தமாக கடைசியில் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன க்ளீனிங்கை நம்ம உடனடியாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு சேராது. நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தால் சரி நம்ம மொத்தமாக பண்ணிக்கலாம், ஒரேடியாக பண்ணிக்கலாம்னு நினப்போம். ஆனால் ஒரேடியாக பண்ணும்போது நமக்கு தலைவலி தான் ஏற்படும். இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாகிடும். நமக்கு டென்ஷன் அந்த மாதிரிலாம் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த ப்ரெட் பாக்கெட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி போடுறாங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ப்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ரெட்டில் ஒரு 10 ஸ்லைஸ் இருக்குன்னா ஒரு 5 ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீதி 5 ஸ்லைஸாக பேக்கெட்டில் வைக்கலாம். 5 ஸ்லைஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3 ஸ்லைஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸும் நம்ம வைக்கவே கூடாது. 2 ஸ்லைஸை வச்சிங்கன்னா அடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அது அப்படியே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் அந்த ஃபுல்லுமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. இல்லைனா பொருளும் வேஸ்ட் ஆகும். அது அப்படியே கிடந்து அது அப்போ அசிங்கமாகவும் கிடக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதனால் இதை பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில் இது வெஜிடபிள் பாக்ஸுங்கிறாங்க, ஃப்ரூட் பாக்ஸுங்கிறாங்க. பட் நான் இதில் குழம்பு மிளகாய் தூளும் புளியும் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இதில் பாருங்கள், இப்போது மேலே இருக்கிற அந்த ஃபில்ட்ரு பண்ணுற தண்ணி கீழே இறங்கி இந்த மாதிரி இதில் ரொம்ப கரையாக இருக்குது. இது நம்ம நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வெஜிடபிள் போடுறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு பேக்கெட்டில் ஆனால் வெஜிடபிள் என்ன தான் இருந்தாலும் இந்த கேரி பேக்கில் போட்டு வைக்கிற மாதிரி நமக்கு லைஃப் வர மாட்டேங்குது. எந்த பாக்ஸில் போட்டு வச்சாலுமே நமக்கு அதில் தண்ணி போயிடுது. கேரி பேக்கில் போட்டால் மட்டுமே தான் நமக்கு வெஜிடபிள் லாங் டூரேஷன் வருது. பாருங்கள், இப்போ நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான ஒரு கிளாத்தை வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். இதில் ஆனியன் ட்ரே, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஆனியன் ட்ரே இருக்குது. இதில் ஆனியன், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பொடி இதுலேயும் பாருங்கள் எப்படி தண்ணிலாம் இப்போ போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது க்ளீனிங்காக இல்லை. இதையும் நம்ம இது என்னென்னா அடியில் இதில் கேட்பீங்க நிறைய பேர், எப்படி காற்று போகும்னு கேட்பீங்க. இதில் அடியில் ஓப்பனில் தான் இருக்கும்.
அந்த ட்ரேயில் வந்து அடியில் ஓப்பனில் இருக்கும். அதனால் அது வழியே நமக்கு வந்து காற்று போகும். அதில் வந்து நியூஸ் பேப்பரை ஏதோ போட்டுட்டு நீங்கள் வெங்காயம், வெள்ளை பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா ஃப்ரிட்ஜு சூப்பர் க்ளீன் ஆயிரும். நமக்கு பளபளன்னு ஆயிரும். ஃப்ரிட்ஜு எப்போவுமே இப்படி பளபளனும் இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதோட நம்ம கையில் தான் இருக்குது. இது கீழே ஃப்ரீசருக்கு கீழே உள்ள ஒரு ஸ்டோரேஜ். இதையும் நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பால் பாக்கெட், தயிர் பாக்கெட் அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணால் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இப்போ நல்லா க்ளீன் ஆகிட்டு. இப்போ இதில் டோரு, இந்த டோர் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த டோரில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டோரில் வந்து நம்ம வந்து முக்கியமாக எடுக்க வேண்டிய பொருட்கள், அதாவது முட்டை, சாஸ் அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதையும் நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாயிட்டு. ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக மாவு வைக்கிறோம், நம்ம பழைய குழம்புகளை வைக்கிறோம். இந்த பழைய குழம்புகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்கிறது நல்லது. பட் ஆனால் ஃப்ரிட்ஜோட தேவைகள் வந்து இப்போ நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இப்போது ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ கை ஒழிஞ்ச மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் கூடுமான வரையில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பழைய குழம்ப ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சைட் டோரில் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிவைடட் பாக்ஸு, அதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை மாட்டிட்டு இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி ஆகிட்டுன்னு சொல்லி பாருங்கள். அழகாக இப்போ வெளியும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம வெளியும் க்ளீன் பண்ணி நம்ம நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தேங்காவை எப்போவுமே உடச்ச தேங்காவை ஃப்ரீசரில் தான் வைப்பேன், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஒரு பட்டர் பேக்கெட் இருக்குது. இதில் வந்து கர்டு, தயிர், பால் அந்த மாதிரி பொருட்கள் இதில் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஃப்ரீசருக்கு அடியில் வைக்கும்போது கொஞ்சம் கூலிங் இதில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கெட்டு போகாது. இந்த டப்பாவில் வந்து மல்லி இலை இருக்குது. மல்லி இலை வந்து நீங்கள் கேரி பேக்கில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் வச்சிங்கன்னா நமக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். குடமிளகா, முள்ளங்கி, வெண்டைக்காய், கேரட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தக்காளியும் அப்படி தான். தக்காளியும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிங்கன்னா அதுவும் கெட்டு போகாமல் இருக்கும். இஞ்சி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நான் சுற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை வந்து மெயினாக எல்லா குழம்புக்குமே நமக்கு தேவைப்படும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கலாம் நம்ம. காலிஃப்ளவர் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நட்ஸு, இது வந்து பாதாம், இது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. கீழே வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ் இருக்கும். இதில் வந்து மாவு வச்சுக்கலாம், நம்ம இட்லி மாவு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், புளி, கீழே வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டோரில் அப்படி தான். நிலக்கடலை நமக்கு கண்டிப்பாக சட்னிக்கு தேவைப்படும். முட்டை டெய்லி தேவைப்படும். மிளகு, தேன் ஆக்சுவலாக உள்ளே வைக்க வேண்டாம், வெளியே வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன். எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு லெமன் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் லெமன் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.